செகண்ட் ரவுண்டோட செகண்ட் மேட்சாக இங்கே எம்ஆர்டி மேலூர் வெர்சஸ் சமயநல்லூர் ராமணன் சிசி. ரெண்டு டீமுமே நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்லாயிருக்கும் இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கும் 4 ஓவர் 4 பவுலர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டீமும் உள்ளே வந்துட்டாங்க. ஃபீல்டிங் டீமாக இங்கே எம்ஆர்டி மேலூர், இங்கே பேட்டிங் டீம் 2 பேரும் வந்துட்டாங்க. சமயநல்லூர் கட்டப்பள்ளி நகர் முகேஷ், நான் ஸ்ட்ரைக்கரா விக்கி. நல்ல மேட்ச். ஸ்ட்ரைக்கிங் எண்டில் முகேஷ், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் விக்கி. நல்ல பேர், அவங்க டீமுக்காக நல்லா ஆடுவாங்க. 2 பேருமே நல்லா ஆடுவாங்க. நான் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சம்பவில் கண்ணன் இருந்து வராரு, லெஃப்ட் ஆம் பவுலர். கண்ணன் டு முகேஷ். போத்தம் திரும்பி அடிச்சிருக்காரு. இங்கே எவ்வளோன்னு பார்ப்போம். நான் 2 முள்ளுக்கில் கிடந்திருக்கு. கிராண்டட் 2 கொடுத்துருக்காங்க. முதல் பாலை 2 மாத்துறாருங்க முகேஷ். முகேசனை பற்றி சொல்லணும். நான் நிறைய நாள் முகேசனை கூட விளாண்டுருக்கேன். அவர் விளாட்றதையும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ரிவல்ஷிப் திரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது திரும்பி எங்கேயாவது விளாண்டுருந்தாருன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே பின்னாடி போயிருக்கு. கிராண்டட் 2 தான் கொடுப்பாங்க. அங்கே அம்பேர்ஸ் கால் கிராண்டட் 2. முதல் 2 பந்தையுமே 4 மாற்றிருக்காரு இங்கே கண்ணன். முகேஷ் நல்ல பவுலிங் கண்ணன். ஆனால் முன்னாடி போட்டால் அடிச்சிருவார். அதை இழுத்து பிஃபோர் லென்த்லேயே போட்டுக்கிருக்காரு. சாரி, போன பால் 2ன்னு சொல்லியிருந்தேன். பவுண்ட்ரி. இந்த பைபாஸ் ரோடு இருக்குது, இதை தாண்டி போனால் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் அடிச்சிட்டாரு. முதல் 6. அந்த டப்புக்கு போயிருக்கா? இல்லை, உள்ளதான் கிடக்கு. ஃபஸ்ட்டு 6. கிடக்கு. ஃபஸ்ட்டு 6 இந்த மேட்ச்சில் முகேஷ் பேட்லேருந்து வருது. அதான் சொன்னேன்ல, ரீச் வந்து அடிச்சிருவார். ஸ்ட்ரெயிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்கு. நல்ல பேட்ஸ்மேன் முகேஷ். ஃபோர்த் பால் 3 பாலுக்கு இங்கே 12 ரன் ஆடிருக்காங்க சமயநல்லூர். ஃபோர்த் பால் புத்துருச்சு. இங்கே 2 தான் ஆகும். கிராண்டட் 2 கொடுத்துருக்காங்க. போன பாலும் 4 பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிராண்டடுக்குள்ளே போயிட்டு போனாலும் 4 தான் கொடுக்குறாங்க. நல்ல பால். இங்கே ஒரு கீப்பர் மிஸ். 1 ரன் ஓடிட்டாங்க. 2 ரன் ஓட மாட்டாங்க. சிங்கிள். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். நியூ பேட்ஸ்மேனாக இங்கே விக்கி நான் சைக்கிள்லேருந்து ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நல்ல கட்டு. கட் ஆகிருச்சு. அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிடுச்சு. அந்த இடத்துல பம்ப் ஆகி 4. இந்த ஓவரோட 3வது 4 இது. நல்ல பேட்டிங் விக்கி முடிச்சிருக்கு. இங்கே 21 ரன் ஆடிருக்காங்க. விக்கெட் இல்லாமல் 21 ரன் ஆடிருக்காங்க சமயநல்லூர். நல்ல பேட்டிங். ஒரு போட இங்கே நியூ பவுலர் தமிழ். நல்ல பால். அங்கே வாரி தடவி எடுத்திருக்காரு. 6. முதல் ஒரு வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே முகேஷ். செகண்ட் பால் நல்ல பால் இழுத்து போட்டார். அம்பேர்ஸ் கால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன பால் டாட் பால். தேர்ட் பால். இந்த அடி அரை அடியாக தான் விழுந்திருக்கு. 6ஆன்னு பார்ப்போம். 6. ஓவரில் அடிக்கிற 2வது 6 முகேஷ் பேட்டில் இருந்து. நல்ல ஷாட். ஃபோர்த் பால். நல்ல பால். இங்கே கீப்பர் மிஸ் பண்ணி 1 ரன் ஓடி இருக்காங்க. ஓட மாட்டாங்க. சிங்கிள். டாட் பால். சிங்கிள். 5th பால். தமிழ் டு விக்கி. இறங்கி போய் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில். நல்லா ஸ்டாப்பாங்க கார்த்தி. ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் அடிச்சிட்டாரு. மீண்டும் ஒரு 6. இந்த ஓவரில் அடிக்கிற 3வது 6 முகேஷ் பேட்டில் இருந்து. நல்ல பேட்டிங். ஒரு பந்து தப்பு பண்ணாலும், ஒரு லென்த்து தப்பு பண்ணாலும் அடிச்சிருக்காரு முகேஷ். நல்ல பேட்டிங். கஷ்டப்படுறாங்க இந்த பவுலர் பந்து போட. இருக்கு 41 ஆடி இருக்காங்க. விக்கெட்டே இல்லாமல் சமயநல்லூர்
தேர்ட் ஓவர் போட இங்கே கணக்கு ஓவர்லேருந்து நல்ல பால். முதல் பாலே பாக்ஸில் போட்டார். நல்ல பால். சிங்கிள் டு முகேஷ். பயங்கரமாக இருக்குது. விக்கெட். இவ்வளோ நேரம் நல்லா அடிக்கிற இந்த முகேஷ் விக்கெட் இங்கே பறி போகுது. நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கணக்கு. வெல் பிளே முகேஷ். பேட்ஸ்மனா ராம் சமையலூர் டீமுக்காக 1 டவுன் பேட்ஸ்மனா. நல்ல பிளேயர், நல்லா ஆடுவார், நல்ல ஆல்ரவுண்டர். கிராண்டரில் 2 போயிடுச்சு. 2 கிராண்டரில் 2. ஃபோர்த் பால் இன்சைட் எட்ஜு கொஞ்சம் மிஸ்ஸு ஸ்டெம்புக்கு. இது கிராண்டர் நினைக்கிறேன். கிராண்டர். 5th பால் டாட் பால். நல்ல பால். லாஸ்ட் 1 பால். டாட் பால் ஓவர். இந்த ஓவரை முக்கியமான ஓவர் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு கணக்கு. 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. நான் அது போக முக்கியமான விக்கெட் முகேஷ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர் கணக்கு. 4th ஓவர் போட இங்கே தரணி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட முதல் பாலே நல்லா போட்டிருக்காரு. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. பால் நல்ல ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில். அதுவும் சிங்கிள். மாட்டலை. இதுவும் சிங்கிள். ஓடிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. 2 ரன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் காமிக்கிறேன். குயிக்காக 2 ரன் ஓடிட்டாங்க. டூ ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 3 பால். 2 ஷாட் அடிக்கணும்னு நினைப்பாங்க. நல்லா போட்டிருக்காரு. பரவாயில்ல. பின்னாடி கிராண்டரில் 2. 5th பால் உள்ளே வந்தார். உள்ளே வந்த பந்துக்கு பனிஷ்மெண்ட். அங்கே 6. இந்த ஓவரில் அடிக்கிற முதல் 6 5வது பாலில் வந்திருக்கு. லாஸ்ட் 1 பால் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நல்ல ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில். சிங்கிள் தான் கிடைக்கும். 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. ரன் அவுட்டான்னு பார்ப்போம். இங்கே அடிச்சிருக்காங்க த்ரோ. 2 ரன். இதோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. சமையலூர் டீம் வந்து 1 விக்கெட் மட்டும் இழந்து 60 ரன் ஆடிருக்காங்க. 61 அடித்தா எம்ஆர்டி மேலூர் இங்கே வின் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பேட்டிங் இருக்காங்க. மேட்ச் ஃபயராக போகும். கண்டிப்பாக பாருங்கள். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் பூஞ்சுத்தி சிவா. நான் ஸ்ட்ரைக்கிங்கில் எம்ஆர்டி மேலூர் அருண் அண்ணன். நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மேட்ச்சு. இந்த ஓப்பனிங் பேரை பார்த்தா கொடூரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எப்படி இந்த மேட்ச்சை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். 61 ஆடணும். 4 ஓவருக்கு. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண அரௌண்ட்லேருந்து கண்ணன். ராவணன் சிசி கண்ணன். குட்டக்கண்ணன் சொல்லுவாங்க. நல்லா போடுவார். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் பால். முதல் பாலே அங்கே 6. நல்ல ஷாட், குட் ஷாட். பவுலரை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே சிவா. பூஞ்சுத்தி சிவா நல்ல பேட்டிங். செகண்ட் பால் கண்ணன் டு சிவா. அங்கே கேப்பு, பெரிய கேப்பு பொத்துருச்சு. 4. குயிக்காக 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் சிவா. நல்ல பேட்டிங். விக்கி கீப்பர் க்ளோஸ் போயிட்டார். தேர்ட் பால். விக்கெட்டான்னு பார்ப்போம். இங்கே கண்ணன் விக்கெட். ஒரு பிக் விக்கெட்டுன்னு சொல்லலாம். சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துகிட்டு வந்தார். கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். இன்னும் 16 பால், இன்னும் 20 பால் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். தன்னோட பிக் விக்கெட்டை லூஸ் பண்ணி போகிறார் சிவா. மேட்சை மாற்றுவாருன்னு நினைக்கிறேன். கண்ணன் பேட்ஸ்மேனா இங்கே கணக்கு. வெளிச்சினத்தம் கணக்கு நல்லா ஆடுவார். எல்லா சைடும் ஆடுவார். இந்த மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம். கண்ணன் டு கணக்கு. இங்கே குறுக்கப்பட்டு போயிருக்கு. 1 2 பார்ப்போம். ஃபீல்டர் ராம். சிங்கிள். நல்ல பவுலிங் கண்ணன். ஸ்ட்ரைக்கிங் இந்த அருண் இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. கண்ணன் டு அருண்.
விக்கெட்டான்னு பார்ப்பாங்க. விக்கெட் விக்கெட். இங்கே அருண் தன்னோட முதல் பந்தை எங்கள் விக்கெட் இழந்து போய்கிட்டு இருக்காரு. நல்லா அடி கொடுப்பாருன்னு நினச்சேன், விக்கெட் இழந்துட்டாரு. பேட்ஸ்மேன் இங்கே உள்ள கார்த்தி, தெற்கு தெரு கார்த்திக். அடிச்சிருக்காரு முதல் பந்து எங்க 6. நல்ல ஷாட். சந்தித்த முதல் பந்தை எங்க 6 மாத்திருக்காரு கார்த்திக். இந்த மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பார்ப்போம். 2 பேர் நல்ல பேர், கனகு பிளஸ் கார்த்திக். முடிஞ்சிருக்கு. இங்க 17 ரன் ஆடி இருக்காங்க எம்ஆர்டி மேலூர். நல்ல பேட்டிங். அவங்க 2 ரேட் தான் இவங்களும் எடுத்து வராங்க. போட இங்கே சமையலூர் டீமுக்காக ஆல்ரவுண்டர் ராம் ஓவர் ஸ்டிக்லேருந்து வராரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு இன்சைட் எட்ஜு. இங்கே 2 பார்ப்போம். இல்லை ஓடி தான் எடுக்கணும். சிங்கிளோட நின்றுட்டாங்க. சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் இங்கே 1 ரன்னு போட்டிருக்காரு ராம். செகண்ட் பால் ராம் 2 கார்த்திக். இறங்கி போய் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லை, நல்ல ஸ்டாப்பாங்க. ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். சிங்கிள். தேர்ட் பால் அடிச்சிருக்காரு அங்க 6. கணக்கு அடிக்கிற முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல. நல்ல பேட்டிங் கணக்கு. பால் விக்கி 2 கணக்கு. அடிச்சிருக்காரு லெக் ஸ்டம்பில். 1-2 பார்ப்போம். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன். 2 ரன். பால் அடிச்சிருக்காரு. செம்ம சாட்டுங்க இன்னைக்கு. டேவோட பெஸ்ட் ஷாட்னு சொல்லலாம். பந்து போடுறதுக்கு முன்னாடி லெஃப்டியாக மாறி நின்றுட்டு அடித்தார். நல்ல ஷாட் கணக்கு. அங்கே 6 அங்கே போயிடுச்சு. அந்த வேனை தாண்டி போயிடுச்சு. நல்ல 6. நல்ல பேட் கணக்கு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் வைட். அம்பேர்ஸ் கால் வைட். லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் ரீபால். இங்கே கிராண்டட் 2 இல்லை ஓடி தான் எடுக்கணும். 2 ரன் ஓடிடுவாங்க. இல்லை, இந்த கிராண்டட் 2 கொடுத்துருக்காங்க. இதோட செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே 36 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து எம்ஆர்டி மேலூர். மீதெல்லாம் 2 ஓவருக்கு 25 ரன் ஆடணும். நல்லாயிருக்கும். 25 வெறும் 4 ஷாட்டு தான் அடிக்கணும். அவங்க அந்த மைண்ட் செட்டில் தான் ஆடுவாங்க. மேட்சை திருப்பி ஆகணும்னா இந்த 2 பேரில் ஒரு விக்கெட் எடுக்கணும். தேர்ட் ஓவர் போட இங்கே வேல் அவங்க டீமுக்காக இந்த மேட்சோட முக்கியமான ஓவர். அவங்களும் தேர்ட் ஓவர் 5 ரன்னுக்கு போட்டாங்க. அது மாதிரி இந்த மேட்சும் இந்த இன்னிங்ஸில் இவர் நல்ல ஓவர் போடணும். அதற்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி முதல் பாலே அங்கே 6 அடிச்சிருக்காரு கார்த்திக். இவங்க 2 பேரும் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், டேஞ்சரஸ் பேர். 2 பேரும் இந்த ஒரு ஆள்னா கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேட்சை. கீப்பர் க்ளோஸ் வச்சுட்டாங்க. அரௌண்ட்ல இருந்து வராரு வேல். அடிச்சிருக்காங்க ஃப்ளாட்டா. அங்கே பொத்துருச்சு 4. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் நான் என் மூட சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு ஆடிக்கிருக்காரு இங்கே கார்த்திக். நல்ல பிளே. தேர்ட் பால் அடிச்சிட்டாரு. அங்கே 6 பார்ப்போம். தொங்கிருச்சு. விக்கெட். விக்கெட். 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துட்டு இருந்தார் கார்த்திக். அவரோட விக்கெட் அங்கே பிடிச்சிருக்காரு வேல். ஒரு பலிக்கு பலி பந்து வச்சு நல்ல பவுலிங் வேலைண்ணா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே தரணி. எம்ஆர்டி டீமுக்காக தரணி. நல்ல பிளே. இங்கே 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன். ஒரு மிஸ்ஃபீல்டு. ஓடுறாங்களா விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லை, ஓடலை. சிங்கிளோட நின்றுட்டாங்க. சிங்கிள். நல்ல ஸ்டாப்புங்க. காலை பொத்துட்டு வந்துச்சு. ஒய்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு கண்ணன். 5th
நெக்ஸ்ட் பால் ரீபால் ஒயிட் லோயர் அங்கே அடிச்சிருக்காரு. அங்கே ஆறான்னு பார்ப்போம். இங்கே போய்கிட்டு இருக்கு பாலு. அம்பையர்ஸ் கால் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. 4 ரன்னு அம்பையர் இங்கே பவுண்டரி கொடுத்துருக்காங்க. 4 நல்ல ஷாட் கணக்கு. தேர்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் முக்கியமான பால் குறுக்க விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போய் உட்காந்துச்சு பால். சிங்கிள் 1 ரன் ஓடி இருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 முடிஞ்சிருக்குங்க. 53 ரன் ஆடி இருக்காங்க எம்ஆர்டி மேலூர். மீதற்கு 6க்கு 8 ரன் ஆடணும். நல்ல மேட்ச் நல்லா போடுவாங்க. நல்ல பேட்ஸ்மேன் 2 பேர் செட்டான பேட்ஸ்மேன். இங்கே கணக்கு ஒருத்தர் இருக்கார் உள்ள. தொட்டதெல்லாம் தங்கம்ன்ற மாதிரி பட்டதெல்லாம் இன்னைக்கு 6-4ன்னு போயிட்டு இருக்கு. ஃபைனல் ஓவர் போட கண்ணன் சமையல்நூர் டீமுக்காக முக்கியமான ஓவர் முக்கியமான மேட்ச்சில் 6க்கு 8 ஆடணும். இதில் இருக்க 6க்கு 8 ஆடணும். கண்ணன் டு கணக்கு நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல பால். இங்கே புஷ் பண்ண பார்ப்பாங்க. 2 ரன் புஷ் பண்ண பார்ப்பாங்க. இங்கே நல்ல த்ரோ சிங்கிள். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். விக்கெட் விழுந்து பிடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குது. நல்ல கேட்ச் அங்கே லைனில். நல்ல பால். ஒரு ரிவெஞ்ச் டெலிவரி. நல்ல பாலை நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே கண்ணன். இன்னும் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே சமயநல்லூர். நல்ல டீம்ன்றதை நிரூபிக்கிறாங்க 2 டீமும். 7 ஆடணும். மீது இருக்க 4க்கு 7 ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் தமிழ் எம்ஆர்டி டீமுக்காக கேட்ச். அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கண்ணன். இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குது. இன்னும் க்ளோஸ் மேட்சாக போகுது. நல்லா போட்டுக்கிருக்காரு இங்கே மேட்ச் ஓவர கண்ணன். செம்மையாக போட்டுக்கிருக்காரு. பேட்ஸ்மேனா இங்கே லெஃப்டி கண்ணன் சம்பவம் கண்ணன் டு கண்ணன். 3க்கு 7 ஆடணும். டாஸ் பால் விட்டுட்டாரு. நிற்க வச்சு ஓடுறாங்க. விக்கெட்டை சாப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. விக்கெட் இங்கே செட்டிலான கணக்கு இப்போ உள்ளே வந்திருக்காரு. 2க்கு 7 ஆடணும். அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். செட்டிலான பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அடிப்பாருன்னு நினைக்கேன். என்னன்னு பார்ப்போம். அங்கே 4 பாலை போட்டு வெறும் 1 ரன் கொடுத்துருக்காரு கண்ணன். 2 பேரும் ஒருத்துங்க. செம்ம மேட்ச் ஒருத்து மேட்சுங்க. 2 பாலுக்கு 7 ஆடணும். செட்டிலான பேட்ஸ்மேன் கணக்கு உள்ளே இருக்காரு. எந்த இடையிலையும் மேட்சை திருப்புவார். அங்கே 4 பாலை கண்டினியூவாக நல்ல பாலாக போட்டிருக்காரு கண்ணன். அடிச்சிருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சை பிடிச்சா மேட்சை பிடிச்ச மாதிரி முகேஷ் கணக்கு விக்கெட். முக்கியமான விக்கெட் இங்கே பறி போகுது. பெல் பவுலிங் கண்ணன் கிரெடிட் கொடுத்து அவனு ஒரு மேட்ச் ஓவரை வந்து ஒரு 6க்கு 8 இந்த விக்கெட்டில் இந்த பிச்சில் ஒரு ரொம்ப கஷ்டங்க. செட்டிலான பேட்ஸ்மேன் வச்சு கண்டினியூவாக நல்ல பால் போட்டுருக்காரு கண்ணன். பெல் பவுல் 1க்கு 7 ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் இங்கே மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாரான்னு பார்ப்போம். மேட்ச் வின் பை சமயநல்லூர். வெல் பவுல் கண்ணன். செம்ம பவுலருங்க. உண்மையிலே கிரெடிட் கொடுத்தே ஆகணும். முக்கியமான மேட்ச்சில் செம்மையாக போட்டு கொடுத்துறாருங்க கண்ணன். நல்ல பவுலண்ணே செம்ம பவுலர்ண்ணே.